மக்காவினுடைய ஆரம்ப காலகட்டத்தை இந்த இடத்தில் நினைவு கூர்ந்தால் அதற்கு பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார். கடுமையான எதிர்ப்பு, ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள், துன்பங்கள், உயிர் போகிற அளவுக்கு கொடுமைகள் அதிகமானது. வாராந்திர சந்தை, மாதாந்திர சந்தை என்று வியாபாரம் அதிகம் அதிகம் நடக்கக்கூடிய வியாபார சந்தைகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார். வியாபாரம் வாங்கி, பொருள்களை வாங்கி வீடு திரும்புகிற மக்களுடைய வழிகளை மறித்து, நான் யார் தெரியுமா, நான் அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு 10 நிமிடம், ஒரு 5 நிமிடம் எனக்காக வேண்டி நீங்கள் நேரத்தை ஒதுக்க மாட்டீர்களா? ஒதுக்கினால் இந்த மார்க்கத்தை நான் சொல்லுவேனே, எனக்கு இறக்கப்பட்ட இறைவசனங்களை சொல்லுவேன், என்னை குறித்து விசாரித்து பாருங்களேன், நான் பொய் சொல்லக்கூடியவன் அல்ல, பதவிக்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை நான் எடுக்கவில்லை, நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதவன், நான் பெரிய ஒரு செல்வந்தனாக இந்த மக்காவிலே வாழ்ந்தவன் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கடை வீதிக்கு வந்து போகிற மக்களை பின்தொடர்ந்து இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லி இந்த மார்க்கத்தை வளர்த்தாராம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,